வந்திருக்கீங்க? மகனை கூட்டிட்டு வந்து. பேர் என்ன மகன்ட? ஆத்விகன். ரைட், ஆத்விகன். ஸோ எப்படி அக்கா ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது இப்போ பார்த்தீங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டீங்க, எப்படி அவங்க பழக்கிற எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓ, நல்லா பிடிச்சிருக்குது. எப்படி உங்களுக்கு கூட்டி வந்ததுக்கு வந்து நல்ல மண்டு ஃபீல் பண்ணுறீங்களா? நல்ல பிள்ளைகளுக்கு என்ன ஆரோக்கியமான இது பிள்ளைகள் விளையாட்டு திறமைகள் நிறைய விளையாட்டுகள் நிறைய இதுகள் நிகழ்ச்சிகள் தரக்கூடிய இது விளையாட்டுகளாக இருக்கிறது. உண்மையிலே மட்டக்களப்பு ஃபியூச்சர் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனம் உருவாக்கப்பட்டது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது வந்து இதை வந்து லெடர் ஒர்க் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்ஸுக்கு வந்து இதெல்லாம் செய்ய போகல அவங்களோட அஜிலிட்டி வந்து ஸ்பீட் அஜிலிட்டி எல்லாம் வந்து அவங்களுக்கு தானாகவே அதில் வந்து வளர்ச்சி வந்து ஏற்படும். அது அவங்களோட உடத்தகமை வந்து அஜிலிட்டி என்று சொல்கிறக்குள்ள அவங்க கொஞ்சம் ஸ்பீட் ஆகுவாங்க, கொஞ்சம் கூடுதலாக ஜம்ப்ஸ் வரும், ஸ்பீட் ஆகுவாங்க, கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் அந்த வளையும் தன்மைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதால அஜிலிட்டி ட்ரில் வந்து இந்த லெடர் ஊடாக செய்யலாம். அப்போ அதனால் வந்து அவங்களோட திறமைகளை இன்னும் வந்து வளர்த்து கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த முறையில் வந்து அஜிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் அவங்களுக்கு பேசிக் கொடுக்குறபடியாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கொண்டு வரோம். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன ட்ரைனிங் போய் கொண்டிருக்கு? இது வந்து ஷட்டில் ரன் சொல்கிறது. என்னத்துக்கு சொன்னால் ஒரு உடற்தகமையை வந்து என்ன விருத்தி செய்கிறது. எப்படி தடை தாண்டி ஓடுறதுக்கெல்லாம் பழக்கிறீங்க. ஸோ இதால் வந்து என்ன திறனை அவங்களுக்கு வந்து விருத்தி செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? அதாவது ஜம்முக்குரியதுகளை வந்து டெவலப் பண்ணலாம் அவங்களுக்கு. மற்றும் வந்து கலைப்புகளை வந்து இதில் நிப்பாட்டப்படும். ரைட், தம்பிட்டு இருந்து கேட்போம். ரைட்டா? ரைட், உங்களோட பேர் என்ன? உமர். உமர், அங்கேருந்து வாரீங்க நீங்கள்? காத்தாங்குடியிலேருந்து. ரைட், உங்களுக்கு விளையாட விருப்பமா? என்ன நீங்கள் கூட விளையாடுற வீட்டில்? ஃபுட்பால். ஃபுட்பால் விளாட்ற? தம்பிட்டு பேர் என்ன? உமர். உமர், வருங்கால ஃபுட்பால் பிளேயர். ருக்ஸா கிளிங் கிளிங் தும்மா. ரைட், கை தட்டுங்க. இதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ இதை பார்த்து இன்னுமே வந்து நீங்கள் நிறைய பேர் இது ஒரு நல்ல விஷயம், இதில் உங்களோட குழந்தைகளை ஈடுபடுத்தணுன்றதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ நான் எடுக்கேன். ஸோ ரைட், இப்போ சைடு தள்ளி நிற்கணும். இடுப்புல கை இருக்கணும், இடுப்புல கை மெதுவாக செய்யுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருந்தாங்க. என்னடா சின்னாக்களுக்கு வந்து 4 வயசுலேருந்தே வந்து ஸ்போர்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இதால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கொண்டு சின்ன வயசுலேருந்தே பில்ட் ஆகும். அதே நேரம் கூட ஃபோன் அதுகளை பார்க்குற பிள்ளைகள் வந்து ஸ்போர்ட்ஸ் ரீதியாக வந்து அவங்களோட மைண்டை கொண்டு போவாங்க. ஸோ அவங்களோட உடம்புக்கு நல்லம், அவங்களோட மைண்டுக்கு நல்லம்ண்டு. ஸோ இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் உங்களுக்கு தெரியுமென்னு நம்புகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. உண்மையாகவே எனக்கு சந்தோஷமான விஷயம் இந்த வீடியோ பதிவில் பேர் வந்தது. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களோட போய் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ அதே நேரம் இதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ இதை பார்த்து இன்னுமே வந்து நீங்கள் நிறைய பேர் இது ஒரு நல்ல விஷயம், இதில் உங்களோட குழந்தைகளை ஈடுபடுத்தணுன்றதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ நான் எடுக்கேன். ஸோ வாங்க உள்ள பார்ப்போம். ரைட், தம்பிட்டு இருந்து கேட்போம். ரைட்டா? ரைட், உங்களோட பேர் என்ன? உமர். உமர், அங்கேருந்து வாரீங்க நீங்கள்? காத்தாங்குடியிலேருந்து. ரைட், உங்களுக்கு விளையாட விருப்பமா? என்ன நீங்கள் கூட விளையாடுற வீட்டில்? ஃபுட்பால். ஃபுட்பால் விளாட்ற? தம்பிட்ட பேர் என்ன? உமர். உமர், வருங்கால ஃபுட்பால் பிளேயர். தம்பிட்ட பேர் என்ன? விஷால். எங்கேருந்து வாரீங்க? காத்தாங்குடி. காத்தாங்குடி. என்ன எத்தனை வயசு தம்பிக்கு? 9. 9 வயசா? தம்பிக்கு விளையாட விருப்பமா? விளையாட விருப்பமே. என்ன நீங்கள் வீட்டில் கூட விளையாடுற? கிரிக்கெட். ரைட், அடுத்த கிரிக்கெட் பிளேயர். தம்பிட்ட பேர் என்ன? அத்தீஃப். ரைட், எங்கேருந்து வாரீங்க? காத்தாங்குடி. தம்பிக்கு எத்தனை வயசு? 9 வயசு. அப்போ இன்றைக்கி நல்லா ஃபன் ஒன்று பண்ண போகிறீங்க இங்கே, அப்படி தானே? என்ன? ரைட், தம்பிட பேர் என்ன? ரைட், தம்பிக்கு எத்தனை வயசு? தம்பிக்கு இவருக்கு 6 வயசு. அவன் சரியா சொல்கிறான். தம்பிக்கு எத்தனை வயசுன்னு கேட்டோன்னே தம்பிக்கு 6 வயசு. அது அப்போ இது உங்களோட தம்பி. ரைட், அண்ணாக்கு எத்தனை வயசு? எனக்கு 9 வயசு. 9 வயசு. அவன் எப்படி சொன்னான்ட்டு தம்பிக்கு 6 வயசு. தம்பியோட பேர் என்ன? ரைட், எங்களுக்கு உங்களோட வயசு தெரியும். யார் சொன்னா? அண்ணா சொல்லித்தார். ரைட்டா? தம்பியோட பேர் என்ன? அஃபீஃபா. எத்தனை வயசு? 9. ரைட்டா? இப்போ எல்லாரும் உங்களோட வயசையும் பேரையும் சொல்லணுமா? எத்தனை வயசு? தம்பியோட பேர் என்ன? நிர்தேஷோட எத்தனை வயசு? நிர்தேஷுக்கு 5 வயசு. அப்போ 4 வயசுக்கு மேலே எல்லாரும் வந்திருக்காங்க. தம்பியோட பேர்? சுரைனா. தம்பிக்கு எத்தனை வயசு? தம்பிக்கு எத்தனை வயசு? 6. 6 வயசா? ரைட். அக்ஷத்.
எத்தனை வயசு அக்ஷத்துக்கு? 9. 9 வயசு. ரைட். எங்கேருந்து வாரீங்க? பெட்டிக்குலோ. பெட்டிக்குலர்லேருந்து வரீங்களா? எந்த ஸ்கூல் தம்பி? மைக்கேல்ஸ். மைக்கேல்ஸ். வெரி குட். தங்களுடைய பேர் என்ன? அஹ்னாஃப். அஹ்னாஃப். அஹ்னாஃப்க்கு எத்தனை வயசு? 6. 6 வயசா? என் ஃப்ரெண்டோட பேர் அஹ்னாஃப். ஹாய், ஒரு ஹாய் சொல்லுங்களேன் எங்களுக்கு. ஹாய். ஹாய் தங்கச்சி, உங்களோட பேர் என்ன? ஹஃபா. ஹஃபா. ஹஃபாக்கு எத்தனை வயசு? 7. 7 வயசா? ரீனட் சிம்ரன். ரைட். எங்கேருந்து வரீங்க? காத்தாங்குடி. ரைட். எத்தனை வயசு தங்கச்சிக்கு? 9 வயசு. 9 வயசு. ரைட். பாபாவோட பேர் என்ன? அலீசா மரியம். பாபாக்கு எத்தனை வயசு? 6. 6 வயசு. ஹாய், ஹலோ, தம்பியோட பேர் என்ன? அமாத் அஹமத். அது மட்டும்தான் அவன் ரெடி ஆகிட்டான். ரைட். எத்தனை வயசு தங்கத்துக்கு? 4. 4 வயசு. 4 வயசுலேருந்து ரெடி ஆகிட்டான் தம்பி. ஹாய், ஃபுட்பால் பிளேயர். பேர் என்ன? ஆர்த்திகன். ஆர்த்திகன். இப்போ தம்பிக்கு எத்தனை வயசு? 3 வயசு. 3 வயசு. தம்பி ரெடியா? தம்பி இப்போ நல்லா விளையாடணுமே இங்கே வந்து. ரைட்டா? தம்பிக்கு விளையாட விருப்பமா? விருப்பமா தம்பிக்கு விளையாட? விருப்பம் என்ன? ரைட். இந்த வயசில் யாருக்கு தான் விளையாட விருப்பம் இல்லாமல் இருக்கு? ஹாய், உங்களோட பேர் என்ன? பேர்? வாட் இஸ் யுவர் நேம்? கேளாத கதைக்க விளையாட இயலுமா? ரைட். தம்பி சைட்டை பறிக்கான். ஹலோ, பேர் என்ன தம்பிட? லஷ்னிகன். எத்தனை வயசு? 5. 5. எங்கேருந்து வாரீங்க? பெட்டிக்குலோ. வாவ். தம்பியோட பேர் என்ன? ருகேஷ். ருக்கேஷா? தம்பிக்கு எத்தனை வயசு? 4 வயசா? தம்பியோட பேர் என்ன? 2 வயசா? ரைட். தம்பியோட பேர் என்ன? ஹஃபீஸ் அஹ்மத். ஹஃபீஸா. தம்பியோட பேர்? ஹாத்திப். தம்பி எங்கேருந்து வாரீங்க? காத்தாங்குடியில். எத்தனை வயசு தம்பிக்கு? 10. 10 வயசு. என்ன? ரைட்டா. தம்பிக்கு என்ன விளையாட விருப்பம்? ஃபுட்பால். ஃபுட்பால் விளையாட விருப்பம். தம்பியோட பேர் என்ன? யூசுப். யூசுப். எங்கே எத்தனை வயசு தம்பிக்கு? 10. 10 வயசு. தம்பி ஹர்ஷன். எத்தனை வயசு? 9. 9. ரைட். பாவோட பேர் என்ன? சமந்திகா. எத்தனை வயசு? 6. 6 வயசு. தம்பியோட பேர்? ஐமன் ஜெயித். ரைட். தம்பிக்கு வந்து எத்தனை வயசு? 6. 6 வயசு. ருஃபினோ. ருஃபினு. எத்தனை வயசு தம்பிக்கு? 7 வயசு. 7 வயசு. ஃபாத்திமா யானா. எத்தனை வயசு தங்கச்சிக்கு? 8. 8 வயசு. ரைட். அப்போ எல்லாரும் வந்து ரெடியா விளாட்றதுக்கு? எல்லாம் ரெடி தான் என்ன? ரைட்டா? ரைட். ஒரு எனர்ஜி ஆகும் பண்ணணும். ஓம் எல்லாம் ரெடி என்ன? அப்படியே கத்தி சொல்லுங்க. ரெடி. நாங்கள் ரெடி. இஞ்சி உஷாரா ஆக்களுக்கு? 5 6 7 8. ரைட். இப்போ ஓட போகிறோம். நின்று வாக்கில் ஓட போகிறோம். மெதுவா. ரைட். ஜம்ப் பண்ணுங்க. முன்னுக்கும் பின்னுக்கும். லைன்ல நில்லுங்க. ரைட். இப்போ சைடு. தள்ளி நிக்கணும். இடுப்புல கை இருக்கணும். இடுப்புல கை. மெதுவா செய்யுங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விளையாடித்திருக்கக்குள்ளே வந்து அவங்களுக்கான வாட்டர் பிரேக்லாம் கொடுக்காங்க. ஸோ இப்போ எல்லா கிட்ஸுமே தண்ணி குடிக்க போயிருக்காங்க. நம்ம அந்த டைமில் வந்து ஸோ இந்த ட்ரெயினரோட வந்து கொஞ்சம் கதைப்போம். ஹாய்ண்ணா. ஹாய், உன்னோட பேர் என்னண்ணா? என் பேர் வந்து ஆன்ஸ்லேட். ரைட். இப்போ வந்துண்ணா இப்போ நான் இவ்வளோ நேரம் பார்த்து கொண்டு வந்தேன். இந்த அப்படி தடை தாண்டி ஓடுறதுக்கெல்லாம் பழக்கிறீங்க. ஸோ இதால் வந்து என்ன திறனை அவங்களுக்கு வந்து விருத்தி செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? அது வந்து ஜம்முக்குரியதுகளை வந்து டெவலப் பண்ணலாம் அவங்களுக்கு. மற்றும் வந்து கலைப்புகளை வந்து இதில் நிப்பாட்டப்படும். மெயினாக வந்து ஜம்மை தான் வந்து இதில் மெயின் பண்ணுறீங்க. ஸோ இன்னுமே வந்து பார்த்து நிறைய இதெல்லாம் ட்ரெயின் பண்ணுறீங்க. ஸோ எல்லாரோடையும் போய் கதைப்போம். ரைட். அப்போ இதில் வந்து இந்த தடை தாண்டி ஓடுற அந்த அவங்களோட அந்த தடை தாண்டலுக்குரிய ஜம்மை வந்து டெவலப் பண்ணுறீங்க. ரைட்டுண்ணா. தேங்க்யூ. ஓகே. இப்போ வந்து நம்ம ஐடாக்காவோட நிற்கும். ஹாய் அக்கா. ஹாய். ரைட். இப்போ வந்து நான் பார்த்தேன் இந்த ஏணி மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் போட்டு ஆக்கள் ஓடி போய் செய்கிறத வந்து ஸோ இதன் மூலமாக வந்து அவங்களுக்கு என்ன திறமையை வந்து நீங்கள் இது வந்து இதை வந்து லெடர் ஒர்க் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்ஸுக்கு வந்து இதெல்லாம் செய்ய போகல அவங்களோட அஜிலிட்டி வந்து ஸ்பீட்
அஜிலிட்டி எல்லாம் வந்து அவங்களுக்கு தானாகவே அதில் வந்து வளர்ச்சி வந்து ஏற்படும். அது அவங்களோட உடற்தகமை வந்து அஜிலிட்டி என்று சொல்கிறக்குள்ள அவங்க கொஞ்சம் ஸ்பீட் ஆகுவாங்க, கொஞ்சம் கூடுதலாக ஜம்ப்ஸ் வரும், ஸ்பீட் ஆகுவாங்க, கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் அந்த வளையும் தன்மைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதால அஜிலிட்டி ட்ரில் வந்து இந்த லெடரூடாக செய்யலாம். அப்போ அதனால் வந்து அவங்களோட திறமைகளை இன்னும் வந்து வளர்த்து கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த முறையில் வந்து அஜிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் அவங்களுக்கு பேசிக் கொடுக்குறபடியாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கொண்டு வரோம். ஓகே அக்கா. ரைட். எப்படி கிட்ஸ் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்களா? இன்றைக்கு முதல் நாளண்டபடியாக அவங்க நான் சொல்கிறத வந்து அதே மாதிரி செய்கிறாங்க. எல்லாருமே நல்லா செய்கிறாங்க. இதில் இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ நான் 2 குரூப் மாறிட்டேன். அவங்க எல்லாருமே நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அதை நான் என்ன சொல்கிறனோ அதை அப்படியே போய் செய்துட்டு நான் சொல்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி செய்து கொண்டிருக்காங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பிள்ளைகள் எல்லாம் அதை டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு கொள்கிற தன்மை இவங்கள்ட்ட இருக்குது. அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நோண்டன் ப்ரோ. ஸோ நமக்கு ப்ரோ தெரியும். ஸோ சொல்லுங்கண்ணா, இப்போ வந்து இவங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் கொடுத்து கொண்டிருக்கீங்க? என்னடா காலுக்கு ஸ்ட்ரென்த்துக்குரியதும் அடுத்தது கோஆர்டினேஷனாக செய்யக்கூடியது நான் இப்போ போய் கொண்டிருக்கீங்க. ஸோ அப்போ இதில் வந்து நீங்கள் அவங்க லெக்குக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இவங்க கிட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க? பிரச்சனை இல்லை, நல்லா செய்கிறாங்க. செய்கிறாங்கண்ணே. ஸ்டார்டில் செய்ய சின்னாக்கள் தானே சொல்லிக் கொடுக்க அவங்க டிஃப்ரெண்ட் பார்த்து நீங்கள் நல்லா மினக்கட்டி அவங்க வழியாக சொல்லிக் கொடுங்க. ரைட்டா, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் அண்ணா. ஹாய் தம்பி. உங்கள் பேர்ண்ணா? ரெண்டு பேர் கார்த்திகன். ரைட், ஓகேண்ணா. சொல்லுங்கள், இப்போ இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன ட்ரைனிங் போய் கொண்டிருக்கு? இது வந்து ஷட்டில் ரன் என்று சொல்கிறது. என்னத்துக்கு சொன்னால் இவன் ஒரு உடற்தகமையை வந்து என்ன விருத்தி செய்கிறது. அப்படி நிறைய உடற்தகமை இருக்குது. பலம், வேகம் மண்டல் நிறைய இருக்குது. அதில் நான் வந்து வேகத்துக்குரியது டெவலப் பண்ணுறதுக்கு உரியதை செய்து கொண்டிருக்கேன். இப்போ இவங்க வந்து ஸ்பீடாக ஓடலாம், நல்ல ஸ்பீடாக அவங்களோட ஸ்பீடை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரைனிங். அதோட இவங்களோட கோஆர்டினேஷனும் டெவலப் ஆகும். அப்போ இப்போ நீங்கள் வந்து இதுக்குள்ளே எத்தனை ட்ரைனர்ஸ் இருக்கீங்க மொத்தம்? இதுக்குள்ளே நாங்கள் மொத்தம் 7 ட்ரைனர்ஸ் இருக்கிறோம். 7 பேரும் ஒவ்வொன்றிலையும் வந்து இது செய்த திறமையான ஆக்கள். இப்போ அந்த இப்போ 7 பேரும் வந்து தனித்தனியாக ஒரு ஸ்ட்ரென்த்தை இது பண்ணுறதுக்காக பழகி கொண்டிருக்கீங்க. இப்போ இவங்க கிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரொட்டேஷனில் போவாங்களா? ஒரு ரொட்டேஷனில் போகிறாங்க. இப்போ சர்க்கிட் ட்ரைனிங் மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு ட்ரைனிங்க்கும் இவங்க போவாங்க. இப்போ முதலாவதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா 2ஆவதுக்கு போவாங்க. 2ஆவதுக்குள்ளே இருக்கிற டீம் வந்து 3ஆவதுக்கு போகும். அப்படியே வளைச்சி அப்படியே ட்ரைனிங் நடந்து கொண்டிருக்கு. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தம்பி. ரைட், வணக்கம் அண்ணா. வணக்கம்ண்ணா. ரைட், உங்களோட பேர் என்ன? என் பேர் மஹபூப். ரைட், சொல்லுங்கண்ணா, எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் காத்தாங்குடி ஆறாங்குறிச்சிருந்து வரோம். ஆறாங்குடியிலேருந்து வாரீங்க. ஸோ இது என்னென்று உங்களுக்கு இன்றைக்கி இந்த விஷயம் இங்கே நடக்குது, அதாவது இந்த பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் நடக்குன்னு தெரியும்? சார் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி சொன்னாங்க, இப்படி நல்ல நிகழ்ச்சி நடக்குது, இப்படி பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான விளையாட்டுகள் இதுகள் ஆரோக்கியமான இதுகள் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதே போல் பிள்ளைகளை நாங்கள் வந்து அழைத்து கொண்டு வந்தோம். அதே போல் நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல இது பண்பான இதுகள் நடக்குது. நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அதே போல் நிறைய இன்னும் வர வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்வு இதுகள் நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல இதுகள் நடைபெறும். அதை எல்லாரும் சமூகமாக ஒத்துழைத்து மக்கள்கள் நல்ல ஆரோக்கியம் பிள்ளைகளுக்காக வழங்குமாறு நினைத்தேன். ரைட், நீங்கள் யாரை கூட்டி வந்தீங்க? நான் மகனை கூட்டி வந்தேன். பேர் என்ன மகன்? மகதி. மகதி. ரைட், ஓகே. அப்போ விளாட்றாரு. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரமும் நின்று வெளியிலேருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு கூட்டி வந்ததுக்கு வந்து நல்ல மண்டு ஃபீல் பண்ணுறீங்களா? நல்ல பிள்ளைகளுக்கு என்ன ஆரோக்கியமான இது பிள்ளைகள் விளையாட்டு திறமைகள் நிறைய விளையாட்டுகள் நிறைய இதுகள் நிகழ்ச்சிகள் தரக்கூடிய இது விளையாட்டுகளாக இருக்கிறது. எப்படி பழக்கிறாங்க அவங்க? பரவாயில்ல, நல்லா கோச்சர் மாதிரி வடிவாக பழக்கிறாங்க. இதே போல் நல்ல எல்லாம் இன்னும் மாணவர்களை வந்து நல்லா பயிற்சி விட்டால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். பிற்காலத்துக்கு நல்ல ஒரு நல்ல வழிமுறைகளாகவும் கிரிக்கெட் விளையாடவும் ஒரு திறமைகளாகவும் வந்து சேர்வார்கள். தொடர்ந்துமே நீங்கள் கூட்டி கொண்டு வர ஐடியா இருக்கா? தொடர்ந்து வர்றதுக்கு ஐடியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அக்கா. ஹாய். உங்களோட பேர் என்னக்கா? ஷோபிகா. யாரை கூட்டி வந்திருக்கீங்க? மகனை கூட்டிட்டு வந்து. பேர் என்ன மகன்? ஆத்விகன். ரைட், ஆத்விகன். ஸோ எப்படி அக்கா ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது இப்போ பார்த்தீங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க, எப்படி அவங்க பழக்கிற எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்குது. என்னடா என் மகன் ஆரம்பத்தில் இருந்து 2 வயசுலேருந்தே அவருக்கு விளையாட்டுத்துறையில் மிகவும் ஆர்வமாக தான் இருந்தவர். அப்போ அந்த ஆர்வத்தை நாம் மழுங்கடிக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டியும் அதனை விருத்தி செய்யணுமென்றதுக்காக வேண்டியும் தான் எங்கே விடலாமென்று நான் நிறைய நேரத்தில் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இது நல்ல ஒரு எதிர்காலத்தை பிள்ளைகள எதிர்காலத்தை நல்ல முறையில் கொண்டு போகிற ஒரு இயக்கமாக இயங்க போகுது. அதுக்காக எனது முதல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதுபோல் என்னுடைய மகனும் இதில் இணைந்து அவருடைய எதிர்காலமும் இதில் சிறப்பாக முன்னேறி செல்வார் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு வெளிப்படுது.
அதற்காக இந்த குழுவினருக்கு எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. முக்கியமான கேள்விகள். அக்கா எங்கேருந்து வாரீங்க? நான் மட்டக்களப்பில் இருந்து வாரேன். மட்டக்களப்பிலேருந்து வாரீங்க. ரைட், ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் அண்ணா. வணக்கம். எங்கேருந்து வாரீங்க? நான் டச்பார்லேருந்து வரேன். யாரை கூட்டி வந்திருக்கீங்க? மகனரை கூட்டி வந்துருக்கேன். மகனை கூட்டி வந்திருக்கீங்க. என்னண்ணா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? இது என் ஃப்ரெண்ட் மூலமாக அறிஞ்சேன். ஃப்ரெண்ட் மூலமாக அறிஞ்சினீங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்க. எப்படி இது பிரயோசனமான ஒரு நிகழ்ச்சி, அதாவது இந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்படி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பழக்க பிரயோசனம் பண்ணி நினைக்கிங்க? கண்டிப்பாக இது நல்ல சிறப்பான ஒரு விடயம் உண்டு. மற்ற இந்த காலத்தில் சிறுவர்கள் வந்து பெரிய அளவில் விளையாட்டுகளில் ஈடுபாடு குறைவாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கிட்டே ஃபோனுகள் அது எல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறதால இப்படி ஒரு சின்ன மட்டத்திலிருந்து ஆக்களை ஸ்போர்ட்ஸில் வளர்த்து வர்றது பெரிய விஷயம் உண்டு. மற்றது எங்கள் மகனாரெல்லாம் சின்னத்துலேருந்தே அவங்க ஸ்போர்ட்ஸ்ன்ற கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. அதால் இப்படி ஒன்றில் இந்த ஆரம்பித்தோம்னு சொன்னால் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். நீங்கள் தொடர்ந்துமே வந்து கூட்டி வருவீங்களா? நீங்கள் கண்டிப்பாக கூட்டி வருவோம். கண்டிப்பாக கூட்டி வருவீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் அண்ணா. உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரசாந்தன். எங்கேருந்து வாரீங்க? நான் மாமங்கம். மாமங்கம். யாரை கூட்டி வந்திருக்கீங்க? இந்த மகளும் ஒரு மகனும். ரெண்டு பேரையும் கூட்டி வந்திருக்கீங்க. ரைட். இது எப்படி தெரிஞ்சு கொண்டீங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது? இது எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் மூலமாக தெரிஞ்சு கொண்டீங்க. ரைட். இப்போ இவ்வளோ நேரமும் நீங்கள் இங்கே நடக்கிறத பார்த்து கொண்டிருக்கீங்க. கூட்டி வந்ததுக்கு இந்த ஃபியூச்சர் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டு பிரயோசனம் பண்ணி நினைக்கிறீங்களா? சரியான வார்த்தை இதுதான். என்னென்னா யாருமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. இது கட்டாயம் ஸ்கூல்லேயே இருக்கணும். ஆனால் அது இல்லாதபடியாக தனியாக சோலோவை யாரும் செய்ய விருப்பப்பட மாட்டாங்க. இப்படி எல்லோரும் சேர்ந்து செய்கிறபடியாக அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்க. எப்படியும் பிரெயின்ட வளர்ச்சிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் முக்கியம். அது இங்கே நிறைய பேருக்கு விளங்குறதில்லை. எல்லோரும் படிப்பு இல்லாட்டி ஃபோன் அப்படியே ஆக்கள டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. ரைட் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்னண்ணா? இந்த பேர் முகமது இஸ்மாயில் முகமது நசீம். எங்கேருந்து வாரீங்க? சொந்த இடம் காத்தாங்குடி. காத்தாங்குடிலேருந்து வாரீங்க. ரைட். இந்த நிகழ்ச்சி, அதாவது இப்போ இவ்வளோ நேரம் பிள்ளையை விளாட்றதெல்லாம் நீங்கள் வடிவாக அவதானிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த வகையில் பிரயோசனம் பண்ணி நினைக்கிங்களா? அதால் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன நன்மை கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே மட்டக்களப்பு ஃபியூச்சர் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனம் உருவாக்கப்பட்டது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த சவால் மிகுந்த இந்த காலகட்டத்திலே இப்போதைக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த குழந்தைகளுக்கு உண்டான எதிர்காலம் என்பது புத்தக பையோடு நகர்கிற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் இந்த சவால் மிகுந்த உலகத்தை சமாளித்துக் கொள்வதற்கு இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது என்பது குழந்தைகளுக்கும் தெரியாது, இப்போது இருக்கின்ற பெற்றோர்களும் அறியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அதுதான் பிரதானமாக அது எங்களுடைய எதிர்காலத்தை அழகாக வடிவமைக்கப்படக்கூடிய அல்லது எதிர்கால சவால்களுக்கு கேடயமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த விளையாட்டு என்பது. அதனை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்போது இருக்கின்ற இந்த சிறார்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பதிலே மிக பிரதான ஒரு நோக்கத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். எனவே இப்போதைக்கு நான் ஒரு 2 பிள்ளைகளுடைய ஒரு தகப்பனாக இருந்து சொல்வதாக இருந்தால், என்னை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த விளையாட்டுத் துறையிலே இருந்து ஈடுபட்டவன் என்ற அடிப்படையிலும் இதனூடான பல்வேறு நன்மைகளையும் அடைவு மட்டங்களையும் நாங்கள் எட்டியிருக்கிறோம். எனவே அதை எங்களுடைய குழந்தைகளுக்கு கொண்டு சேர்ப்பது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையில் இவர்கள் உருவாக்கி இருக்கின்ற இந்த வேலை திட்டம் வரவேற்கத்தக்கது. எனவே விளையாட்டினூடாக மிக இலகுவாக சவால் மிகுந்த உலகத்தில் தங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான அனைத்து வழிகளும் விளையாட்டில் இருக்கிறது என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ணா, உங்களோட பிள்ளைகளோட பேர் என்ன? என் பேர் மூத்த மகன் இருக்கிறார், அவரோட பேர் எம்என் யா நக்கியு ஃபைலுல்லா. இன்னும் ஒருத்தர் இருக்கிறார் 2வது ஆள், அவர் எம்என் யா தக்கியு ஃபலுல்லா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இது தெரியாமல் வராமல் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உண்மையிலே இப்போதைக்கு இந்த காணொலிகளூடாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இந்த மாவட்டத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் இப்போதைக்கு இவர்கள் காத்தான்குடி என்கிற ஒரு பகுதியை மாத்திரம் இலக்கு வைத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் எதிர்காலத்திலே இவர்கள் இன்னும் இந்த சேவைகளை உங்களுடைய பகுதிக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வேலை திட்டங்கள் முறையாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வருகின்ற போது உங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக இந்த அகாடமியிலே நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு எதிர்காலம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இப்போதைக்கு இந்த இலங்கை நாடு மட்டுமல்ல முழு உலகமும் இந்த போதை வசதி என்கிற ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டி இருக்கிறது. ஒரு மனிதன் மனதளவிலே ஒரு வலுவான நிலையிலே இருந்தால் அவனை எந்த ஒரு தீங்கும் தீண்டாது, அதற்கான வாய்ப்புகளும் உருவாகாது. அதற்கு மிக முக்கியமானது வெற்றி தோல்விகளை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பாங்கு வளர வேண்டும். அது விளையாட்டிலே தான் 100% இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பகுதிகளுக்கும் இந்த வேலை திட்டம் உருவாக்கப்பட்டு வருகின்ற போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளையும் அதில் இணைத்துக் கொண்டால் நல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஹாய் அக்கா. ஹாய், உங்களோட பேர் என்ன? என் பேர் தீபா டெஸ்மன். நீங்களும் வந்து இங்கே ட்ரெயினர் என்னக்கா? ட்ரெயினர். நான் வந்து இங்கே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கைடன்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன். ஆஃபீஸராக இருக்கீங்க. ரைட்.
இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி போகுது உங்களுக்கு? சக்ஸஸாக போகுதா? எங்களோட நிகழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கிற பெற்றோர் வந்து மாணவர்களை வந்து அவங்களோட உடல் திறனை மேம்படுத்துறதுக்கு நிறைய பேரை கொண்டு விட்டுருக்காங்க. அவங்களுக்கு விளங்கி இருக்குது, விளையாட்டால் கிடைக்கிற நன்மைகள் அவங்களுக்கு விளங்கி இருக்குது. ரைட். இப்போ இந்த நிகழ்ச்சி வந்தக்கா இப்போ இன்றைக்கு வந்து காத்தாங்குடி இந்த டர்ஃபில் நடக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எப்போ நடக்கும், எங்கே நடக்கும்? இதே இடத்துல தான் நடக்க போகுது. சனி ஞாயிறு தினங்களில் வந்து 3 தொடக்கம் 4 நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கோம். பெற்றோர்களின் கருத்துக்கள் எங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படுதுன்ற கட்டத்தில் நாங்கள் வந்து வாராந்தங்களில் நாங்கள் அதை அவங்களோட நேரத்தை பொறுத்து நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கோம். சரி அக்கா, இப்போ நம்மளோட வீடியோ பார்க்குறாக்கள் வந்து இப்போ இங்கே ஜாயின் பண்ணுறேன்னா என்ன ப்ரொசீஜர்? எங்களோட வெப்சைட்டில் எங்களுக்குரிய கண்டெக்ட் நம்பர்ஸ் இருக்குது. நாங்கள் நிறைய விளம்பரங்கள் செய்திருக்கோம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜுகள்லேயும் எங்களோட கண்டெக்ட் நம்பர்கள் இருக்குது. நீங்கள் இதை கண்டெக்ட் பண்ணி உங்களோட பிள்ளைகள விளையாட்டு திறனை மேம்படுத்துறதுக்காகவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காகவும் முக்கியமாக குழுவாக சேர்ந்து அவங்களோட விளையாட்டு திறனை மேம்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ருக்ஸா ருக்ஸா க்ளிங் க்ளிங் டும்மா. ரைட், திரும்புங்க. ருக்ஸா ருக்ஸா க்ளிங் க்ளிங் டும்மா. ரைட், கை தட்டுங்க.